ஆஃபீஸ்லேயே ஒரு ப்ராஜெக்ட் வேலை தான் போயிட்டுருக்கு. எங்க ஆளுக்கு வந்ததோ கிளாக் வந்துட்டு நேத்தைக்கே நான் பண்ணிட்டேன். எனக்கு தூக்கம் அப்படியே கண்ண சொக்குது. அப்போ வந்துட்டு எனக்கு சார்ட் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறான். என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது. காலைல பார்த்துக்கலான்ட்டு காலையிலேயே சார்ட்டெல்லாம் வெட்டி நம்ம ஆள வந்துட்டு எழுத வச்சாச்சு. மார்க்கர்ல எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். ஆனா நல்லபடியா முடிச்சுட்டான். அப்புறம் கடகடன்னு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்கு ஓடியாச்சு. அங்க போயிட்டு சப்பாத்தியும், பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செஞ்சேன். லஞ்ச் வேலை இல்ல இன்னைக்கு. சப்பாத்தி வந்துட்டு நான் ஒரு ஹோட்டல்ல ஒரு அண்ணா கிட்ட கேட்டு தான் இந்த டிப்ஸ் வந்துட்டு கத்துக்கிட்டேன். இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 2 கப் மாவுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு, அப்புறம் கொஞ்சம் நெய், ஒரு பாதி பழம் வந்துட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பெசஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப டைட்டா பெசையக்கூடாது. கொஞ்சம் லூஸா பெசஞ்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சப்பாத்தி. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சரியா? அப்புறம் இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மக்கானா தான். தினமும் ஒரு ஜூஸ்ல இன்னைக்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸ்டைலா வாங்குறாங்களாமா. காலையில இவ்ளோ வேலையை வந்துட்டு டக்கு டக்குன்னு செஞ்சதுல ரொம்ப டைம் ஆயிருச்சு இன்னைக்கு. யூசுவலா வந்துட்டு 8 மணிக்கெல்லாம் கிளம்பிருவாங்க. இன்னைக்கு 8:15க்கு மேல ஆயிருச்சு. அப்புறம் எல்லாம் குடுத்து கிடுத்து பேக் பண்ணி பை பை சொல்லி அனுப்பிச்சாச்சு.